மகாகவி காளிதாசர் வந்து வெளியூர் போகிறாங்க. அப்போது அவருக்கு தண்ணீர் ரொம்ப தாகம் எடுக்கு. ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த பெண் கிட்ட போய், "அம்மா கொஞ்சம் தண்ணீர் குடிக்க தாங்க" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெண் வந்து, நான் தருகிறேங்க. நீங்கள் வந்து யாருன்னு எனக்கு தெரியலையே, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே காளிதாசர் வந்து தன்னை உயர்வாக நினச்சிக்கிட்டு, "நான் ஒரு பயணி" அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, "பயணி வந்து உலகத்தில் 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து சந்திரன், இன்னொருத்தங்க சூரியன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் மாறி மாறி இரவும் பகலும் பயணம் செய்கிறாங்க. இதில் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த முனிவர் சொல்கிறாங்க, சரிம்மா, என்னை வந்து ஒரு விருந்தினராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, "ஒன்று செல்வம், இன்னொன்று இளமை. இவை 2மே நம்மிடம் விருந்தினராக வந்து போகும்" அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. எரிச்சலுடன் அந்த காளிதாசர் வந்து அவருக்கு கோபம் வருது. "நான் ஒரு பொறுமைசாலி" அப்படின்னு கத்துறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, "பொறுமைசாலி உலகத்தில் 2 பேர் தான். ஒன்று வந்து பூமியும், இன்னொன்று மரமும் மட்டும்தான் பொறுமைசாலி. நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க ரொம்ப பொறுத்துக்கிடுவாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவருக்கு வந்து ரொம்ப கோபம் அதிகமாகுது. "நான் ஒரு பிடிவாதக்காரன்" அப்படின்னு அந்த காளிதாசர் வந்து சொல்கிறாங்க. அதற்கு அந்த பெண் சொல்கிறாங்க, "ஏன் ஐயா கத்துக்கிறீங்க? கொஞ்சம் மெதுவாக பேசுங்க. முடி நகத்துக்கு தான் பிடிவாதம் குணம் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன தான் கட் பண்ணாலும் திரும்ப திரும்ப முடியும் நகமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்க 2 பேர் தான் இந்த உலகத்திலே பிடிவாதக்காரங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. தாகம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அவருக்கு ரொம்ப வெறுப்பும், கோபமும் அதிகமாயிருச்சு. அப் சரி, இவங்க வந்து என்ன விடுற மாரி அந்த இல்ல அம்மா வந்து விடுற அப்படின்னு மாரி நினச்சுக்கிட்டு, இல்ல. நான் ஒரு அவங்க முட்டாளு வந்து அப்படின்னு சொல்றாங்க, இந்த அவரே மனசுக்குள்ள உலகத்திலேயே 2டே சொல்லிக்கிறாரு. 2 முட்டாள்கள் தான் இருக்காங்க. ஒருத்தங்க நாடாள தெரியாதவங்க, மற்றொருத்தங்க அந்த அமைச்சர்களுக்கு துதி பாடுறவங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த காளிதாசருக்கு வந்து என்ன செய்யணும்னே தெரியல. உடனே கால்ல விழுந்துறாரு. "அம்மா, தாயே, என்னைய மன்னிச்சிரு. நான் பேசினதெல்லாம் தப்பு தான்" அப்படின்னு ரொம்ப தலகுனிகிறாரு. உடனே அந்த அம்மா வந்து பராசக்தியா காட்சி அளிக்கிறாங்க. அப்பம்போது என்ன செய்வதுன்னே தெரியல காளிதாசருக்கு. கையெடுத்து கும்பிடுறாரு. கண்ணுலலாம் கண்ணீர் வருது. உடனே அந்த பராசக்தி சொல்றாங்க, "எவன் ஒருவன் தன்னை மனிதன் என உணர்கிறானோ அவனே மனித பிறவியின் உச்சத்தை அடைகிறான். நீ மனிதனா இரு" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர குடுக்குறாங்க. உடனே அந்த காளிதாசர் அந்த தண்ணிய வாங்கி குடிக்கிறாரு. அது ரொம்ப அமிர்தமா இருக்கு. இதுபோல ஆன்மீக கதைகளுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.